பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த தஞ்சை மண்டல நாடார்கள் கூட்டமைப்பினருக்கு என்னுடைய பணங்காட்டுப்படை சார்பாக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் அண்ணன் நாடார்குல மானங்காத்த மாவீரன் அண்ணன் கராத்தே சிலிண்டரின் மறுபிரதி அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களை வருக என்று என்னுடைய பணங்காட்டுப்படை கட்சி சார்பாக வரவேற்கிறேன். பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இந்த பிறந்தநாள் விழாவில் அண்ணன் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இந்த பெருந்தலைவர் ஒரு இந்தியாவில் ஒரு சிறந்த தலைவர் என்றால் கர்ம வீரர் காமராஜர் மட்டுமே. ஒரு ஒப்பற்ற தலைவர் கர்ம வீரர் காமராஜர் மட்டுமே. அரசியலில் ஒரு சிறு விமர்சனம் இல்லாத ஊழலற்ற ஒப்பற்ற ஆட்சி கொடுத்த ஒரு தலைவனை இந்த ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தன் அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று சொல்கின்றான். ஆனால் அதை இந்த சமூகம் இன்று வரை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. எனவே நம்முடைய சமூகம் இன்று எந்த வளர்ச்சி வணிகத்தில் அடைந்து விட்டது. ஆனால் போராட்ட குணம் நம்மிடத்தில் இல்லை. இந்த போராட்ட குணம் இல்லை என்றால் நாம் அரசியலில் சாதிக்க முடியாது. எனவே போராட வேண்டும். மக்கள் நம்முடைய உரிமைக்காக அரசியல் காரணங்களுக்காக நாம் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் வருகின்ற ஆலங்குளம் சட்டமன்றத்திலே இந்த பணங்காட்டுப்படை கட்சி சார்பிலே என்னுடைய தலைவர் நாடார் மானங்காத்த மாவீரன் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். சட்டமன்றத்திலே இந்த திருச்சி சிவாவை நாக்கை புடுங்கும்படி அவர்கள் கேட்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு இந்த நாடார்களின் பலம் தெரியும். இல்லை என்றால் இவர்கள் இப்படியே பேசிக்கொண்டு செல்வார்கள். கர்ம வீரரை பேசுகின்ற இந்த இனம் நாளை யாரை பேசாது. எந்த ஒரு தகுதியும் இல்லாத இந்த நபர்கள் நம்மை கர்ம வீரரை பேசுகிறார்கள். இவருடைய நாக்கை நமக்கு அறுக்க முடியவில்லை என்று ஆதரவு என் மனதில் இருக்கிறது. கடவுள் அதற்கு அருள் செய்தால் அதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். வேணால் இதற்கு ஒரு வழக்கை போட்டுக் கொள்ளுங்கள். இந்த வழக்கை சந்திக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கட்சி நடத்தவில்லை, படை நடத்துகிறோம். எங்களுடைய ராக்கெட் ராஜா அவர்கள் தலைமையிலே இந்த படை நடத்தப்படுகிறது. எனவே படை யுத்தம் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.